இங்க நம்ம ஹீரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு பொறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு பெண் பிள்ளையா இருக்கிறதுனால 6 முறை குழந்தைய அபார்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த ஊர் தலைவரா இருப்பாரு. அந்த ஊர் சட்டப்படி பொன் பிள்ளைங்களே பெத்துக்கூடாது, ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும் தான் பெத்துக்கணும். இப்போ இவங்களை ஸ்கேன் பண்ண டாக்டரோ இது வரைக்கும் நீங்க 6 முறை கருவை கழிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க கருவை கழிச்சீங்கன்னா இந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிறக்க போற குழந்தை பையனா இருந்தா நாங்க ஏமா கருவை கலைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அப்பா அம்மாவும் சொல்றாங்க. அந்த பொண்ணை ஸ்கேன் பண்ண டாக்டர் உங்களுக்கு பிறக்க போறது ஆம்பளை புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம டாக்டர் ஹீரோவை கூப்பிட்டு உங்களுக்கு பிறக்க போறது பொம்பளை புள்ள தான், அதனால நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா கிராமத்துல ஒரு பஞ்சாயத்துல இருப்பாரு. அங்க என்ன பஞ்சாயத்து, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நான் ஸ்கூல் போகும்போது என்ன பொறுக்கி பசங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல சொல்லி இது கேட்கிற நம்ம ஹீரோட அப்பா பொண்ணுங்க வாசனையா இருக்கணும்ன்றதுனால சோப்பு யூஸ் பண்றீங்க, இதனாலதான் பசங்க பின்னாடியே வராங்க, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பொண்ணுங்களும் சோப்பே போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த ஊர்ல இந்த மாதிரி கேவலமான சட்டம் மட்டும் இல்லாம புருஷ பொண்டாட்டியா இருந்தா கூட முத்தம் கொத்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் நைட் எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கார் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே பொம்பளை புள்ள தான் பிறந்திருக்கும், சரி ஃபர்ஸ்ட் புள்ள அப்படின்றதுனால கண்டுக்காத விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பொண்டாட்டிக்கு டெலிவரி டேட் கிட்ட வரதுனால பெண்களுக்கு சேஃபான இடம் எதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஹரியானால பெண்களுக்கு தெய்வமா மதிக்கிற கிராமம் இருக்கு, அங்க ஆண்கள் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இதுதான் நம்ம பொண்டாட்டிக்கு சேஃபான இடம், எப்படியாச்சும் அங்க கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா டெலிவரிக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, வா ஹாஸ்பிட்டலே போய் தங்கலாம், இதுக்கப்புறம் பேரப்பிள்ளைய தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு, வயித்துல இருக்கிறது பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்ட்டு இப்ப வேக வேகமா ரூமுக்கு வந்து வீட்டுல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றாரு. ஹரியானால ஒரு சேஃபான இடம் பார்த்து இனிமே உன்னை அங்கதான் தங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட பிளானையும் சொல்லிடுறாரு. இப்ப அவங்களும் பயந்துட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட கழுத்துல கத்தி வச்சுட்டு என் வயித்துல வளர்றது பொம்பளை புள்ள தான், என் குழந்தைய நான் நல்லபடியா பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வேகமா கார் ஓட்டு போகும்போது மேப்பை வீட்லயே மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அதுக்கு அவங்க பொண்ணு அதெல்லாம் நம்ம போன்லயே பாத்துக்கலாம்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நான் எங்க அப்பாவை சமாளிச்சுட்டு எப்படியாவது நான் அந்த கிராமத்துக்கு வந்துடுறேன், நீங்க இப்ப போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கிடுறாரு.